ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வோல்க்ஸ்வேகன் போலோ வந்து 2016 வண்டி. இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபேன் ஹை ஸ்பீடு ஆரம்பிக்குது. எதனால் ஓடுது, ஏன் ஓடுதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தினேஷ் வந்து இப்போ பேட்டரி டேரெக்டாக செக் பண்ணுறாரு. பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்குது, அதனால் பேட்டரி டேரெக்டாக கொடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேன் ஓடுது உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது பாருங்கள். இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே பேட்டரி ஃபேன் ஓடினே இருந்தால் உங்களுக்கு பேட்டரி சார்ஜே சுத்தமாக நிற்காது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு இது மாதிரி ஸ்கேன் பண்ணுறது இல்லை வேறு எதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதனா பண்ணணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ஓடுறதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். வால் சிஸ்டம் டயக்னாசிஸில் போய்ட்டு வோல்க்ஸ்வேகன் டைப் பண்ணிப்போம். வோல்க்ஸ்வேகன் சொன்னோன்னா இதை சர்ச் பண்ணுது. இப்போ வந்து சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் செலெக்ஷனில் போகலாம். இன்ஜின் எலக்ட்ரானிக்ஸில் போயிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே கொடுத்துங்க. இப்போ ரீட் டிடிசி என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்யூட் ஐன்னு காட்டுது. மற்ற ஃபால்ட்லாம் காட்டுது. இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட் சைட் சென்சார் வந்து இந்த வண்டியில் சுத்தமாக இல்லை. அந்த ஒயர் 2 ஒயர் தான் தொங்குது. இந்த 2 ஒயர் கட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த 2 ஒயர் தான் இருக்குது, சென்சார் இல்லை. நம்ம இப்போ சென்சார் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி கரெக்டாக அதான் ஃபேன் நீ ஐஸ் பண்ணி நிற்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, சரி மாட்டி பார்த்தேன். உங்களுக்கு இது மாதிரி ஸ்கேனிங் பண்ணுறது எதனா ஒர்க் இருந்தால் கால் பண்ணுங்கள். நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம். பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சென்சார் வந்து இந்த வண்டியில் கீழே விழுந்துருக்கு. நாங்கள் புதுசாக மாற்றுறோம். புதுசு அது சாக்கெட்டோட செட்டாக வாங்கிட்டோம். சாக்கெட்டே இல்லை இந்த வண்டியில். அவுட் சைட் சென்சார் சாக்கெட்டே இல்லை, நல்லா சாக்கெட் மாத்திரம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வர பாரில் அட்டாச் ஆகிருக்கும். வெறும் ஒயர் தான் இருக்குது நாங்கள் பார்க்கும்போது. அவுட் சைட் சென்சார் ஒரு ஆகிட்டு வகுத்து கட்டுப்பா. கட்ட முடியுமா? வரல. வரலையா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு அவுட் சைட் சென்சாரு. இது பாருங்க, இதுதான் நம்மளுக்கு வேலை செய்யுது. அவுட் சைடில் இருக்கிற ஏரை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஹை ஸ்பீட் ஓடுது உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்கேன் மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்க்கலாம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த ஃபால்ட்டு கூட எரஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆம்பியன்ட் சென்சார், அதாவது அவுட் சைடு ஏர் சென்சார் வந்து நம்ம மாற்றியாச்சு. இப்போ வந்து வண்டி ஃபேன் க்ளீனாக ஓடவே இல்லை. சுத்தமாக பாருங்கள், ஹீட்டானதான் ஓடுமேட்டு. ஃபேன் ஓடல. ஃபேன் நாய்ஸும் சூப்பராக அரெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் எதனா இருந்தது, சென்சாரு எதனா வேறு எதாவது கம்ப்ளைண்ட்டு, ஸ்கேன் பண்ணோம், இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு எது இருந்தாலும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வோல்க்ஸ்வேகன் பக்காவாகிடுச்சு. உங்களுக்கு மீட்டர் லைட்டு காட்டுற மாதிரி காட்டிடுறேன். மீட்டர் லைட்டை, மீட்டரில் செக் இன்ஜின் லைட்டு, ஸ்பேனர் லைட்லாம் இருந்துச்சுல, உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பார்த்துங்க, சூப்பர் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த லைட் ஏரியல இப்போது வண்டியும் பக்காவாகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.